வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 13, 2026. சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்புல தவைகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டது தப்பா? உடனே அவங்க பதவிய பிடுங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதனால டென்ஷனான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி குரூப் இப்போ எடப்பாடி மேல ஒரு பெரிய ஃபேமிலி பாலிடிக்ஸ் அம்பு வீசியிருக்காங்க பாஸ். நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த அதிமுக அதிரடி மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். பதவி பறிப்பு. தவேக அரசுக்கு ஆதரவா கை தூக்குன சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் ஆகியோரோட கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிரடியா பறிச்சாரு. கூட்டு பேட்டி. பதவி பறிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரெபல் தலைவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சென்னையில பிரஸ் மீட் வச்சாங்க பாஸ். குடும்ப அரசியல் புகார். சி.வி. சண்முகம் பேசும்போது, அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தோட பிடியில சிக்கிடுச்சு. நாம எப்போ அவரை பொதுச் செயலாளரா ஆக்குனமோ அப்பவே அதிமுகவுல குடும்ப அரசியல் வந்துடுச்சுன்னு போட்டு உடைச்சிருக்காரு. தொடர் தோல்வி. எடப்பாடி பொறுப்புக்கு வந்த பிறகு அதிமுக தேர்தலுக்கு தேர்தல் தோத்துட்டே இருக்கு. ஆனா அந்த தோல்விக்கு அவர் பொறுப்பேற்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நல்ல தலைவர் யார்? ஜெயிச்சா அது தன்னால, தோத்தா அது தொண்டர்களாலன்னு கை காற்றவர் நல்ல தலைவர் இல்லன்னு எடப்பாடிய நேரடியாவே வம்புக்கு இழுத்திருக்காரு சண்முகம். ஒற்றுமையே பலம். அதிமுக பல தேர்தல்கள்ல தோத்தாலும் திரும்ப வந்திருக்கு. ஆனா இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு வேதனைப்பட்டிருக்காங்க. அதிமுகவில் பூகம்பம். ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏக்கள் தவைக பக்கம் போயிட்டதால அதிமுக இப்போ அதிகாரப்பூர்வமாவே ரெண்டா பிளவுபட்டு நிக்குது பாஸ். சி.வி. சண்முகத்தோட இந்த சீற்றத்தையும் அதிமுக சிதறதையும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. உயரத்துல இருக்கும்போது எல்லாரும் கைத்தட்டுவாங்க பாஸ், ஆனா தரைக்கு வரும்போது தான் யாரு கூட இருப்பாங்கன்னு தெரியும். அதிமுகவோட இந்த குடும்ப அரசியல் மோதல் முதல்வர் விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறிடுச்சு. சி.வி. சண்முகம் சொல்ற மாதிரி அதிமுகவுல குடும்ப அரசியல் உண்மையாவே இருக்கா? எடப்பாடியோட இந்த நடவடிக்கை சரியா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் மாற்றங்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Yash signing off. Have an energetic day. அதிமுகவோட இரட்டை இலை இனி என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். Bye bye.